ஹலோ மக்களே, ஜானி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. புவனேஸ்வரி ஒரு செயல் பண்ணி நம்ம மாயா கிட்ட மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு உண்மையை நீ உன் வாய்னாலேயே உன் குடும்பத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வைக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம மாயா உண்மையே சொன்னாங்களா. அதே சமயத்தில் கதிரோட உயிருக்கு ஆபத்து வரும்போது அதை யார் வந்து காப்பாற்றுறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். புவனேஸ்வரியும் இந்த ரகுராமோட குடும்பம் வந்து நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. ரகுராமுக்கு மட்டும் அந்த கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த கதிரை அடுத்த நிமிஷமே எப்படியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான். ஏற்கனவே கதிர்க்கு மேலே பயங்கர கோபத்தில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் மாயாவே அவளோட வாயினால் எல்லா உண்மைகளும் சொல்ல வைக்கணுமே, அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுபடியே பசுபதியும் புவனேஸ்வரியும் சேர்ந்து ஒரு ஆட்களை அரேஞ்ச் பண்ணி பேசாமல் கதிரோட ஹோட்டலில் உள்ள எல்லா வந்து மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரிப்பட்டது எல்லா விஷயத்துலையுமே ஹை வோல்டேஜ் வர மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சிடணும். அங்கே வந்து யாராவது ஒருத்தங்க அதை தொட்டாலே அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் பண்ணிடணும். அதை வச்சு மாயாவை மிரட்டிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதே சமயத்தில் இது எதுவுமே தெரியாத நம்ம மாயாவை புவனேஸ்வரி கூப்பிடுறாங்க. அதோடு இல்லாமல் மாயா கிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாயா, கொஞ்ச நாளாக உன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக போயிட்டுருக்கு போல், உனக்கு யாருக்கு ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் தானே, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை ஒத்துக்க அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும் அதை எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறதை நிறுத்திக்கோ, அதோடு இல்லாமல் எங்கள் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்குள்ள எண்ணங்களையும் நீ வந்து மாற்றிக்கோ அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியும் உன் குடும்பத்தை பழி வாங்குறது தான் என்னோட முழு எண்ணமே, அதோட இல்லாமல் ரகுராம் வந்து நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, அதோடு இல்லாமல் உனக்கு கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இதை இப்போவே அந்த ரகுராம் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும் தடுக்கிறாங்க. கண்டிப்பாக ஒருபோதுமே என்னால் இந்த உண்மையெல்லாம் வெளிவர போகதே இல்லை அப்படி சொல்லும்போது அங்கே புவனேஸ்வரியை நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னா கதிரோட ஹோட்டலில் என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. கதிரோட ஹோட்டலில் உள்ள எல்லா கிரைண்டர் மிக்ஸி அதில் எல்லாத்தையுமே ஹை வோல்டேஜ் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சுருக்கேன், யாராவது ஒருத்தாங்க தெரியாமல் அதை தொட்டால் கூட அதோட அவங்களுக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட மாயா அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருக்கணும், எதுக்காக இப்படி ஒரு வேலையை செய்த புவனேஸ்வரி அப்படி சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கும் போது புவனேஸ்வரியும் ஒழுங்கு மரியாதையாக இப்போவே உண்மையை ஒத்துக்கோ, உடனே போய் உன்னோட பெரியப்பா கிட்ட உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கேன், இப்போவே அதை தடுத்து நிறுத்திடலான்னு சொல்லிட்டு மாயா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாயாவும் சரி நான் சொல்லுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே தெரியாமல் நம்ம தனா கதிர் எல்லாருமே அந்த ஹோட்டலில் தான் இருக்காங்க. தனாவும் அந்த ஹோட்டலில் சரி என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் வந்து சமையலுக்குள்ளே எல்லாமே ரெடி ஆகலையே, அடுத்த நாளுக்கு மாவெல்லாம் தயார்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு தனாவும் அந்த இடத்துல வந்து அப்படியே கிரைண்டரை தொடர்றதுக்காக போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாயா சும்மா விடுவாங்களா, அப்படியே கதிர்கிட்ட இந்த விஷயத்த ஃபோன் மூலமாக சொல்லிடுறாங்க. நம்ம கதிர் அதை கேட்டு அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்ன சொல்கிற மாயா, எதுக்கு அவள் வந்து இப்படியெல்லாம் மிரட்ட போகிறா, நீ கண்டிப்பாக இந்த உண்மையை வந்து மாமா கிட்டே சொல்லாண்டா, அதோட நான் இப்போ தான் ஹோட்டலுக்கு போகிறேன், தனா அந்த ஹோட்டலில் தான் இருக்கா, அவள் தவறுதெல்லாம் எதுலேயுமே கை வச்சிடக்கூடாது, அவளை எப்படியாவது போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கதிர் ஃபாஸ்ட்டாக நம்ம தனாவை பார்க்குறதுக்காக வராங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தனாவும் சரி நாளைக்கு உள்ளதுக்கு எல்லாமே தயார் பண்ணணுமேன்னு சொல்லி அந்த கிரைண்டரை ஆன் பண்ணுறதுக்காக தயாராகும்போது கரெக்டாக நம்ம கதிர் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. தனா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தனாவை அப்படியே தடுத்து நிறுத்தும் போது நம்ம கதிரோட கை தவறுதெல்லாம் அந்த கிரைண்டரில் பட்டு அந்த ஹை வோல்டேஜில் அப்படியே நம்ம கதிர் மயங்கி விழுந்துடுறாங்க. இதை கவனித்து தனாவும் என்னாச்சு கதிர், எப்படியாவது எலும்பு அப்படி சொல்லிட்டு கதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. கதிர் வந்து மயக்கத்துலேருந்து எழும்புன மாதிரி இல்லை. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல ஒரு அம்மா வராங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம தனாவும் என்னாச்சுமா, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படி கேட்கும்போது உன்னோட கணவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, உன்னோட மாங்கல்ய பாக்கியம் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது, அதனால் எதை பற்றியுமே நீ கவலைப்படாதம்மா, அவனுக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா நம்ம கதிரோட நெஞ்சுக்கு மேலே அப்படியே அமுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாமல் நம்ம கதிரோட மயக்கம் தெளிய மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே தான் நம்ம தனாவுக்கு நிம்மதியாச்சு. நல்ல வேளை கதிர் வந்து கண் முழிச்சிருவான் சீக்கிரமா அப்படி சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது அந்த அம்மாவும் சரிம்மா நான் இங்கேருந்து கிளம்புறேன், இனி அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, எல்லாமே சரியாயிட்டு அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும் நீங்கள் யாருமா அப்படி சொல்லும்போது அது வந்து அவனோட அம்மாவை நினச்சிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. நம்ம தனாவும் சரி உங்கள் பேர் என்னம்மா அப்படி கேட்கும்போது சிவரஞ்சனின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க.
நம்ம கதிரும் மயக்கத்த தெளிஞ்சு அப்படி எழும்பி பார்க்கும்போது, தனாவுக்கு இப்ப தான் நிம்மதியாச்சு. தனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "நல்ல வேளை கதிர், உனக்கு ஏதோ ஆபத்து வந்துட்டுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பதட்டம் ஆயிட்டேன். நல்ல வேளை நீ வந்து உயிர் பிழைச்சிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர கட்டி அணைச்சு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம கதிரும், "என்ன தனா இங்க நடந்துச்சு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது, தனா நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அத கேட்ட கதிரும், "சரி அப்ப வந்து யார் என்ன காப்பாத்துனா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எல்லாம் உன்னோட அம்மாவ நெனச்சுக்கோ" அப்படின்னு சொன்னாங்க. "சரி நீ பேரு கேட்டியா? எங்க போனாங்க?" அப்படி கேட்குறாங்க. பேரு வந்து சிவரஞ்சனின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்ன உடனே, நம்ம கதிர் இன்னும் கொஞ்சம் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. "என்னது சிவரஞ்சனின்னு சொன்னாங்களா? எங்க போனாங்கன்னு தெரியுமான்னு?" சொல்லிட்டு கதிர் வந்து அவங்கள பத்தி கூட கவலைப்படாம ஃபாஸ்ட்டா வெளியில வந்து அந்த அம்மா எந்த திசைய நோக்கி போனாங்களோ, அந்த திசை நோக்கி பார்க்குறாங்க. "அம்மா நீங்க எங்க போனீங்கன்னு?" சொல்லிட்டு கதிரும் கதறி அழ ஆரம்பிச்சு சுத்தி முத்தி பார்க்குறாங்க. எங்கேயுமே அந்த அம்மாவ காணல. நம்ம தனமும் பின்னாடியே வந்து, "என்ன கதிர் எதற்காக நீ ஃபீல் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கதிரும், "ஒண்ணும் இல்ல. எனக்கு உயிர காப்பாத்தி தந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்ல. அதான் வந்து பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில நம்ம மாயா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, நம்ம கதிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம தனா கிட்ட விசாரிக்கிறாங்க. அதே சமயத்தில புவனேஸ்வரியோட பிளான் எல்லாமே சொதப்பிடுது. அங்க உள்ள எல்லா வோல்டேஜ் எல்லாத்தையுமே நம்ம கதிர சேர்ந்தவங்க எல்லாருமே சரியாக்கி விடுறாங்க. நம்ம மாயாவும் அப்படியே புவனேஸ்வரிய எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. "எவ்ளோ தைரியம் இருந்தா இவ்ளோ பெரிய வேலைய செய்திருப்ப. இனி ஒருக்கா கூட உன்னால இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாதுன்னு" சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும் அந்த ஹோட்டல்ல வரும்போது, தனா நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும்போது, மாயாவும், "ஆமா தனா, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த புவனேஸ்வரி தான் எல்லாத்துக்குமே காரணம். நீங்க நல்லபடியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாரி ஒரு வேலைய செய்திருக்கா." அப்படி சொல்லும்போது, நம்ம தனாவும், "எதுக்காக இப்ப தேவையில்லாம இந்த புவனேஸ்வரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளாம்?" அப்படி கேட்கும்போது, நம்ம கதிர் கிட்ட நம்ம மாயா தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. "கதிர், நீ தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே புவனேஸ்வரிக்கு தெரிய வந்துட்டு, அதோட இல்லாம என்கிட்ட மிரட்ட ஆரம்பிச்சுட்டா. நீ தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரியப்பாவுக்கு தெரிஞ்சுனா, கண்டிப்பா மறுபடியும் கோபப்படுவாங்கன்னு அந்த புவனேஸ்வரிக்கே தெரிஞ்சுட்டு, அதனால தான் என்ன மிரட்டி இந்த மாரி ஒரு வேலைய செய்ய சொன்னா. இப்ப என்ன செய்றது கதிர்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம கதிரும் மாயா கிட்ட, "என்ன நடந்தாலுமே நான் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உன்னோட பெரியப்பாவுக்கு தெரியவே கூடாது. மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சுனா, என்ன நடக்கும்னு நெனச்சாலே எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அதோட இல்லாம பார்வதியும், அங்க பத்மா அவங்க எல்லாருமே அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் பார்த்து நான் தான் ஜீவான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனேன்னா, அது வந்து நல்லா இருக்காது." அப்படி சொல்லும்போது, மாயாவும், "நீ என்ன சொல்ற கதிர்? என்னைக்கா இருந்தாலும் வந்து ஜீவா யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்ல தெரிய தான் போகுது. கண்டிப்பா இந்த உண்மைகள சொன்னா என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, கதிரும் அத தடுத்து நிறுத்துறாங்க. மாயாவும், "உனக்கான உரிமைகள் எல்லாமே நான் வாங்கி தருவேன் கதிர். அத பத்தி எதுவுமே யோசிக்காத. பெரியம்மா வேற அடிக்கடி என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. ஜீவா யாரோ அவங்கள வந்து நீ கண்டுபிடிச்சு தரணும். சின்ன வயசுலேருந்து அந்த ஜீவா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் பெரியம்மா என்கிட்ட சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? அப்படி இருக்கும்போது உண்மைய நான் சொல்லி தானே ஆகணும்." அப்படி கேட்குறாங்க. கதிரும், "இப்போதைக்கு இந்த உண்மைய சொல்லான்டா" அப்படின்னு நம்ம மாயா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாலுமே, கூடிய சீக்கிரமா நம்ம மாயா ஜானகி வந்து அழுது புலம்புறத பார்த்து, "இனிமே இந்த உண்மைய வந்து மறைச்சா சரியே கிடையாது. நாம கூடயே இருக்கக்கூடிய கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற உண்மைய சொல்லிட வேண்டியதுன்னு" சொல்லிட்டு மாயா ஒரு கட்டத்துல ஒரு முடிவு எடுக்குறாங்க. கூடிய சீக்கிரமா கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு உண்மை நம்ம ரகுராமுக்கு தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.